ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதுனிஷா விளாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, குட்டி பொண்ணோட பர்த்டே செலிப்ரேஷன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி ஃபுல் டே என்னென்ன நடந்துச்சு, எப்படி போச்சு அப்படின்ற விளாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கை, என்னுடைய லைஃப் ஸ்டைல்லாம் உங்களை வந்து சேரும். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்துக்கு சமையல் வேலை, அதாவது காலையில் சாப்பிட்றதுக்கு மட்டும் சமையல் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நாங்கள்லாம் ரெடியாகி கிளம்புறதுக்கு கரெக்டாக 11 மணி போல் ஆகிடுச்சு. சரி, திருவண்ணாமலை தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். இன்றைக்கின்னு சொல்லிட்டு பிரதோஷமாக ஆகிடுச்சு. சரி, பிரதோஷம் சித்ரா பௌர்ணமி கிட்ட வர்றதுனால சரியான ஜனம் இருக்கும், போகவே முடியாது, பாப்பாவெல்லாம் வச்சுக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம மலையனூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடியாகி கிளம்பிட்டோம். குட்டி பாப்பாவுக்கு ஜவுர் முடியெல்லாம் வச்சு அழகாக பூவெல்லாம் வச்சு அவங்கள ரெடி பண்ணுறதுக்கே ஒரு மணி நேரம் போல் ஆகிடுச்சு. இன்றைக்கி பர்த்டே, அதுவும் அவங்கள அடிக்கக்கூடாது, அவங்கள அழ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஒவ்வொன்றும் பார்த்து பொறுமையாக பண்ணிகிட்டு இருந்தேனே. எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக நாங்கள் கிளம்புறப்ப 11 மணியே ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு எல்லாம் கிளம்பி முடிச்சுட்டு அப்படியே போகிற வழியெல்லாம் ஃபுல்லாக மழை தான் இருந்தது. அவ்வளோ பச்சை பசேன்னு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கின்னு இந்த சைடு வந்து குட்டி பொண்ணு அலப்பறை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சாப்பாடு வந்து சிம்பிளாக சாதம், சாம்பார், அப்பளம், கொஞ்சம் ஊறுகாய் இதெல்லாம் மட்டும் எடுத்துக்கிட்டோம். மாமா வந்து புளி சாதம் தான் செஞ்சு வைன்னு சொல்லியிருந்தாங்க. அத்தை வேணாம், நம்ம ஹோட்டலில் எங்கன்னா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மீதமாக இருந்தது சாப்பாடு, காலையில் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்த சாப்பாடு அதையுமே மூட்டை கட்டி டிக்கியில் வச்சுட்டோம். அதாவது ரொம்ப பசி எடுத்துச்சுன்னா சாப்பிட்டுக்கலாம், அப்படி ஹோட்டலில் இருந்தால் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே மூட்டை கட்டி கிளம்பிட்டு இந்த வேப்பலையை வச்சுக்கிட்டு எனக்கு ஃபுல்லாக வேணும்னு எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கிட்டு அலப்பறை பண்ணிட்டு இருந்தா இவன். சரின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் இது பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் சின்னதாக ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டும் கேக்கு வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மலையனூருக்கு போய்க்கலாம். எப்போவும் இந்த பாப்பாவுக்கு இது 3வது பர்த்டே. 3 வருஷமும் ஃபஸ்ட்டு போய் குலதெய்வம் கோயிலில் போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு அங்கே கருப்பரை ஏற்றி கேக்கு வெட்டிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் வேறு எங்கன்னா போகிறதோ அப்படின்ற மாதிரி தான் பண்ணுவோம். போன வாட்டி பர்த்டேக்குமே போய் அங்கே கேக்கு வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ வேறு கோயிலுக்கு ஏதோ சிவன் கோயிலுக்கு போயிருந்தோம், அது என்னன்னு சரியான ஞாபகம் இல்லை. இந்த வாட்டி மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அந்த கோயில், முதல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்கன்னா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குலதெய்வம் கோயிலுக்கு தான் போயிருந்தோமே. போகிறப்பவே அப்படியே கேக்கெல்லாம் ஒரு 1/2 கிலோ கேக்கு வாங்கிட்டோம். 1/2 கிலோ கேக் வாங்கிட்டு கொஞ்சம் வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே சாக்லேட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம். சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நான் பூவெல்லாம் வச்சு விட்டேன். அத்தை வந்து அங்கே அந்த சாமிக்கிட்ட போயிட்டு இதுதான் எங்களுடைய குலதெய்வம் கோயில், பெரிய அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து பெரிய ஆண்டவர், முனீஸ்வரன் இந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் குலதெய்வம் வந்து பெரிய அண்ணர் அப்படின்ற சாமி தான். சரின்னு சொல்லிட்டு அத்தை அங்கெல்லாம் கும்பிட்டுட்டு இருந்தாங்க. கும்பிட்டுட்டு நானுமே கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே தேங்காயெல்லாம் உடச்சி பூஜைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேக் வாங்கிட்டு வந்துருந்தோமா. சரி, அதை வெட்டிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உக்காந்துருந்துட்டு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புது 11 மணி. கொஞ்சம் கிட்ட தான் எங்கள் குலதெய்வம் கோயில் அப்படின்றதுனால ஒரு 11:15 அந்த மாதிரி 11:30 கிட்ட வந்துட்டுருப்போம். வந்து பூஜைலாம் பண்ணிவிட்டு கேக்கெல்லாம் வெட்டி சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம்னா ஒரு 10 நிமிஷம் தான் உக்காந்துருக்குமே. ஏன்னா இன்னும் மலையனூர் வரைக்கும் போயிட்டு, வேலூர்லேருந்து மலையனூர் வரைக்கும் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துடணும், போயிதோடு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோமே. சரின்னு சொல்லிட்டு இவகிட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி போட்டு எடுக்கிறதுக்குள்ளே முதல் 2 வருஷம் அந்த அளவுக்கு அவளுக்கு இதுவே இல்லை. இந்த வாட்டி அவளே நானே கேக் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த மெழுகுவத்திக்கு ஏற்றந்தமே அவளே ஊதி அவளே கேக் வெட்டிடுவேன். அந்த 2 வருஷமாக முதல் வருஷம் தான் ரொம்ப பண்ணிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருந்தா. ஒரு துணி கூட போட்டுக்க மாட்டேன்னா ஃபஸ்ட்டு வருஷம்னாலே 2வது வருஷமாக கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் 3வது வருஷம் அவளே கட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. கிராண்டாக பண்ணலாம் தான் நினச்சோம், அந்த அளவுக்கு முடியல. அப்படின்னால சிம்பிளாகவே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முதல்ல போய் குலதெய்வம் கோயிலில் போயிட்டு கேக் வெட்டிட்டு அப்படியே எப்படின்னா எதனாச்சும் ஒரு கோயிலுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நானுமே ஃபோட்டோஸ் எல்லாம் அதிகமாக எடுக்க முடியல. ஏன்னா வீட்டில் திட்டுவாங்க, இந்த வீடியோ எடுக்கிறதுக்கே திட்டிகிட்டு இருந்தாங்க.
ஒரு சில டைம் ஃபஸ்ட்லலாம் ரொம்ப திட்டுவாங்க, அந்த ஃபோனை போட்டு உடைக்க போகிறேன் அப்படி இப்படின்னாலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் கண்டுக்கதே கிடையாது. அதை ஒரு பக்கம் உரிச்சு தள்ளிடுவேன். நிறைய மாமரம், அவ்வளோ மாமரம், ஃபுல்லாக கொத்து கொத்து கொத்தாக காய்ங்க காய்ச்சிட்டு இருக்கு அந்த மாங்காய் மரத்தில். பாப்பா மாங்காய் வேணும் மாங்காய் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தா. அப்படின்றதுனால சரின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அதான் கொஞ்சம் கிட்ட ரோட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஃபுல்லாக தானே இந்த இடம் கொஞ்சம் பொதார் மாதிரி இருந்ததுனால ரோட்டு பக்கத்தில் கிட்ட இருக்கிற மாதிரி இடத்துல நிற்க வச்சு பாப்பாவுக்கு மாங்காய் அறுத்து கொடுத்துடணும். யாருனா திட்ட போகிறாங்க தோப்புக்கார் அப்படின்ற மாதிரியெல்லாம் அத்தை நாங்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம். என் பொண்ணுக்கு பர்த்டே, அவள் இன்றைக்கி என்னென்ன கேட்குறாளோ அது எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் கேட்டாக்க இந்த மாதிரி சொல்லிக்கலாம். 1 2 அறுத்தா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நிறைய அறுத்து எடுத்துன்னு போனால் தான் திட்டுவாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டே வந்துடணும். வெயில் சரியான வெயில் காஞ்சிட்டு இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு அந்த வெயில் ஏசி போட்டிருந்துமே வேர்த்து ஊற்றுது. பாப்பா சின்ன வேறு அழுதுகிட்டே இருந்தா. இந்த ஏசி ஒத்துக்கல மாற்றுது அவளுக்கு. சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவங்க அங்கே இறங்கி எதனா ஜூஸு அது இதுன்னு எதனா சாப்பிட்டுக்கிட்டே தான் போயிருந்தோமே. அந்த அளவுக்கு களைப்பு தெரியல. மாங்காய் பாருங்கள் அவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்கிட்டு இருந்தது. பாப்பாவை அவள் கையால் அறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா தூக்கிட்டு போய் அறுத்து கூட்டிகிட்டு வந்து பால் பற்று போது பார்த்துடா அப்படின்ற மாதிரி அத்தை ஆயாலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவள் கையாலேயே அவள் அறுத்து பாதி கூட சாப்பிட்லாம். சும்மா அது கையிலே தான் வச்சுக்கிட்டு மாங்காய் தேங்காய்ன்னு கத்திட்டு வந்துட்டு இருந்தா. அவ்வளோ ஜாலியாக இருந்தது. இன்றைக்கி இந்த நாள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடின்னா அவ்வளோ இப்போ இடுப்பு வலியில் துடிச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு 2:58க்கு பிறந்தாங்க. இப்போ அந்த டைமில் வந்து அந்த மலையனூர் சாமியை தான் பார்க்க போயிருந்தோமே. அந்த டைமிங் அவங்க காலையில் விடிய காலம் 3 மணிக்கு வலி எடுத்தது. 2:58க்கு பிறந்திருந்தா கரெக்டாக 12 மணி நேரம் வலி. அதில் ஃபஸ்ட்டு ஒரு 4 மணி நேரம் விட்டு அந்த மாதிரி வந்திருந்தது. அதுக்கப்புறம் தான் சரியான வலி வந்து அவள் பிறந்திருந்தா. அவள் பிறந்த அந்த தருணம் இன்னும் கூட என் கண்ணில் அப்படியே இருக்குது. அந்த ஒவ்வொரு செகண்டும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி நான் ரசிச்சுட்டு இருந்தேன். இப்போ 3 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ தான் அவளை கை குழந்தையாக பார்த்த மாதிரி இருக்குது. அவள் நடக்கிறா பேசுகிறா அதெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே போகிற வழியில் மக்காச்சோளம் கரும்பு ஜூஸு இதெல்லாம் வாங்கி குடிச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டு அதிகமாக வீடியோ எடுக்கவே எனக்கு தோணலை. அப்படின்றதுனால சிம்பிளாக கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் மட்டும் மாமா எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். சரின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் லைட்டாக எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து நான் வந்து காலையிலே சாப்பாடு வந்து எப்போவுமே செய்கிற மாதிரி தான் செஞ்சுருந்தேன். கொஞ்சமாக தான் செஞ்சுருந்தேனே. சரின்னு சொல்லிவிட்டு அதையே மீதம் இருந்ததை காலையில் சாப்பிட்டுட்டு மீதம் இருந்ததை வந்து எடுத்து டிக்கிலே போட்டுட்டு வந்துட்டோம். ஏன்னா பசி எடுத்தால் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பத்தலை அப்படின்னா நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. அத்தை நீ எடுத்துக்காத நம்ம ஹோட்டல்லே வாங்கிக்கலாம் தான் சொல்லியிருந்தாங்க. நான் தான் வீட்டில் இருந்தாலும் அது வேஸ்ட்டாக தான் போகும், தண்ணி விட்டாப்புல ஆகிடும் அடிக்கிற வெயிலுக்கு அப்படின்னாலும் எடுத்து போட்டுன்னு வந்துடலாம். வேணும்னா சாப்பிட்லாம், இல்லைனா ஆட்டுக்கு எடுத்துன்னு வந்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போயிருந்தோம். இப்போ சாமி பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் ஒரு 6 கிலோமீட்டர் கிட்ட தள்ளி வந்து உக்காஞ்சி எல்லாம் கும்பலாக ஒன்றா உக்காஞ்சி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டு எனக்கு சாப்பாடு இறங்கலை. சரியான தலைவலி. எனக்கு எங்கன்னா போய் வந்தாலே தலைவலி சரியான தலைவலி வந்துடுது அப்படின்றதுனால சரின்னு சொல்லிவிட்டு ஒரு டீ ஒரு சமோசா உக்காஞ்சி கடையில் பார்த்து டீ கடை பார்த்து உக்காஞ்சி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு. கிளம்பி வரத்துக்கு கரெக்டாக நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு 6 மணி போல் ஆயிடுச்சு. ஃபுல்லாக பச்சை பசேன்னு தான் இருக்குது. இதில் அங்கங்கே தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வீடியோ எடுத்தேன்னு. இன்னும் நிறைய இடம் அவ்வளோ சூப்பராக பச்சை பசேன்னு இருந்தது. அதெல்லாம் பார்க்கறதுக்குள்ள சூப்பராக இருந்தது. எங்கள் ஊர் சைடு ஃபுல்லாக மலை இந்த வயல் இதெல்லாம் தான் இருக்குமே. இங்கேயுமே ஃபுல்லாக போகிற இடம் வர இடம் அங்கங்கே கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் சிட்டி அதாவது கொஞ்சம் கடைங்களாக இருந்தது. மற்றபடி எல்லாம் வயல்வெளி அவங்கவுங்க நிலத்தில் அவங்கவுங்க வீடு கட்டி சுற்றி வயல்வெளி அந்த மாதிரியே தான் இருந்தது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே இந்த கார்லேயே வந்து டிவி வரும்ல அதெல்லாம் பார்த்துக்கிட்டு காமெடியெல்லாம் பார்த்துக்கிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இது ஒரு மறக்க முடியாத நினைவாகவே இருக்கும். எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. இந்த நாள் ரொம்பவுமே சந்தோஷமாக ஹாப்பியாக தான் போயிருந்தது. போயிட்டு கடைசி வீடு கிட்ட வரப்போ பாப்பா ரொம்ப அழ ஆரம்பிச்சுக்கிட்டேன். சரின்னு கொஞ்சம் நேரம் நிறுத்தி வெளியே இருந்தால் நல்லா இருக்கா, காருக்குள்ளே வந்து அந்த ஏசி காற்று பட்டது கொஞ்சம் அலப்பறை பண்ண ஆரம்பிச்சிட்டா. சரின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திக்கிட்டு போகிறப்ப ஜவுரி முடி வச்சுட்டு போனோம். அங்கேயே கோயிலே சாப்பிட்றப்போ புளியோகரை கொடுத்துருந்தாங்க பிரசாதமாக.
அதை சாப்பிட்டுட்டு அந்த இதுவெல்லாம் போயிட்டு அங்கேயே ஜவுறு முடி வந்துருச்சு. கொஞ்சம் தூரம் போனதும் கேட்குறா, அம்மா என் முடி எங்கே போச்சு அப்படின்னு. எனக்கு புதுசாக வாங்கி தரியாப்பா, அங்கேயே தூக்கின்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆயாலாம். அங்கேயே காக்கா தூக்கின்னு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிருந்துச்சு ஆயா. எனக்கு புதுசாக வாங்கித்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோம். வந்துட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்துடணும் வர வழியிலே அங்கே நிறுத்தி கடையில். சரி இட்லி ஊற்றி வச்சுட்டு அது பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு தோசை சாப்பிட்றப்ப மட்டும் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ஊற்றிருந்தோமே. தோசை, இட்லி, சிக்கன் குழம்பு இதெல்லாம் தான் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு கேக்கு வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வெட்டினது கணக்கு இல்லையா அவங்க அப்பாவுக்கு. அவங்க வீட்டில் உக்காந்து அவங்க பொண்ணுக்கு வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அம்மா வந்திருந்தாங்க. அம்மா வந்ததுமே அம்மா பேக்கை பார்த்துட்டு ஆயா கேக்கு வாங்கிட்டு வரல, கேக்கு எங்கே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தா. சரின்னு சொல்லிட்டு கேக்கு வெட்டிடலான்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்து சைஸ் தெரியல, பாப்பா சைஸ் அப்படின்றதுனால காசே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 700 கொடுத்துட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸு, கேக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த சைடு இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். சரியான வேக்காடு. எங்கன்னா போய் வந்தால் என்னால் உடம்பு ஏன் அவ்வளோ மோசமாக இதுன்னு தெரியல. ஒன்று போனால் ஒன்று வந்தது. வேக்காடு வேர்த்து ஊற்றிட்டு இருந்து அந்த வேக்காடில் தோசைலாம் சுட்டு சாப்பிட்டுட்டு படுத்தால் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேக்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கேக் வெட்டணும். கேக்கும் ட்ரெஸ்ஸு ஒரே கலரில் அமைஞ்சிச்சு. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து குடும்பமாக, பெரிய குடும்பம் இல்லைனாலும் எங்கேருந்து குட்டி குடும்பமாக இருந்தாலும் அழகாக சிம்பிளாக கேக்கு வெட்டிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த பர்த்டேக்கு தான் அவளே நின்று ஊதி அழகாக கேக்கு வெட்டியிருந்தாள். இதை பார்க்கறதுக்கு இதுக்காகவே 2 வருஷம் நாங்கள் இருந்தோம். முதல் வருஷம் கேக்கே வெட்டல, சும்மா அவகிட்ட அந்த கத்தி கொடுத்து வாங்கிட்டோம். சின்ன பாப்பாவில் அப்போ அந்த அளவுக்கு தெரியல அப்படின்றதுனால சரியாக வெட்டலை. இந்த வாட்டி அவளே ஊதி அழகாக அவளே வெட்டியிருந்தா. எல்லாரும் வர வச்சுட்டு பக்கத்து வீட்டில் மட்டும் ஒரு 2 வீட்டுக்கு சொல்லியிருந்தோம். சொல்லிவிட்டு அழகாக கேக்கு வெட்டியிருந்தோம். அவளே ஊதி அழகாக வெட்டிட்டு எல்லாருக்குமே ஊட்டி விட்டுட்டு அழகாக ஜாலியாக போச்சு. இந்த பர்த்டே அவளுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக போச்சு. எங்களுக்கும் என் குடும்பத்துக்குமே ரொம்பவுமே ஹாப்பியாக போச்சு. இதுதான் அவளுடைய பர்த்டே செலிப்ரேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கை, என்னுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் உங்களை வந்து சேரும். எந்த மாதிரி வீடியோஸ் போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.